கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம். டிட்வா புயலின் வேகம் அதிகரித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பிரேக்கிங் நியூஸாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில் தமிழகத்தின் பல மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது, ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகருகிறது டிட்வா புயல் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். தற்போது இந்த டிட்வா புயலின் வேகம் அதிகரித்திருப்பதால் என்ன வானிலையில் மாற்றம் ஏற்படக்கூடும்? தகவல்களை பதிவு பண்ணுங்க. இலங்கை கடலோர பகுதிகளுக்கும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் கடந்த 6 மணி நேரத்துல வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து 10 கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது. தற்போது இலங்கையுடைய திருகோணமலைக்கு தெற்கே சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், மட்டக்களப்பிற்கு வடமேற்கே 70 கிலோமீட்டர் தொலைவிலும், ஹம்மந்தோட்டவுக்கு வடக்கே 220 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டிருக்கிறது. தற்போது இலங்கை முழுவதும் பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் பெய்த ஒரு சூழல்ல பல்வேறு மாவட்டங்கள்ல கடுமையான வெள்ளப்பெருக்கும் நிலச்சரிவும் ஏற்பட்டதன் விளைவாக 30க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் பல இடங்கள்ல பொது சொத்துக்கள் சேதாரமாகி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில தான் தொடர்ந்து டிட்வா புயல் புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர பகுதியை நோக்கியும் நகர்ந்து வருகிறது. புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 420 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கே 500 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இது மையம் கொண்டிருக்கிறது. இது இலங்கை கடற்கரை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து நவம்பர் 30ஆம் தேதி அதிகாலையில வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளுக்கு அருகே தென்மேற்கு வங்கக்கடலை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு மிக அருகே அடைய வாய்ப்பிருப்பதன் காரணமாக கனமழை பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைய தினத்துல பொறுத்தமட்டி பார்த்தோம் என்றால் தமிழகத்தின் மற்றும் புதுவை பெற்ற காரைக்கால் பகுதியில பலத்த தலைக்காற்று 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், நாகை, தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதிக கனமழையும் பெய்யக்கூடும் எனவும், ராமநாதபுரம், சிவகங்கை, திருச்சி, அரியலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கன முதல் மிக கனமழையும், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, பெரம்பலூர், கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. 30ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்கள்ல கன முதல் மிக கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல டெல்டா மாவட்டங்கள்ல அடுத்த 2 தினங்களுக்கு கடுமையான மழைக்கு வாய்ப்பிருப்பதா தகவல் கிடைத்ததின் அடிப்படையில தற்போது வங்கக்கடல்ல புயல் சின்னம் எதிரொலியாக டெல்டா மாவட்டங்களுக்கு தேசிய பேரிடர் மீட்பு படையினர் விரைந்திருக்கிறாங்க. அந்த வகையில பாண்டிச்சேரிக்கு 2 குழுவினர் 60 பேர் கொண்ட குழுவினரும், தஞ்சாவூருக்கு ஒரு குழுவினர், நாகைக்கு ஒரு குழுவினர், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு ஒரு குழுவினர், புதுக்கோட்டைக்கு ஒரு குழுவினர், கடலூருக்கு ஒரு குழுவினர், திருவாரூருக்கு ஒரு குழுவினர் என அணிக்கு 30 பேர் வீதம் மொத்தம் 8 குழுக்கள் தற்போது குறிப்பிட்ட இந்த மாவட்டங்கள்ல பணிகளுக்காக சென்றிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 2 தினங்களுக்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த பேரிடர் மீட்பு படையினர் இந்த பணிகளை ஈடுபடுவாங்க. 30ஆம் தேதி சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்கள்ல கடுமையான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இங்கும் பேரிடர் மீட்பு படையினர் அதற்கான பணிகளில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருகிறார்கள். டிட்வா புயலின் தாக்கத்தால் இலங்கையில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் அது சென்னையிலிருந்து 560 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது. தமிழகத்தை நோக்கி 10 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது அதன் வேகம் அதிகரித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்தோம். தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். அனுபவம் கொண்ட ஈசிடெக்கின் இயர் எண்ட் ஆஃபர் ஆரம்பம்.